Good evening. Welcome to our channel. நம்ம சேனலில் அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் குறிப்பாக அந்த 7.5% இடஒதுக்கீட்டில் வருவாங்க இல்லைங்களா, அவங்களுக்காக, அந்த மாணவர்களுக்காக நீட்டு தேர்வுக்கு உண்டான வழிகாட்டுதல் நம்ம யூடியூப் சேனலில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். அதனால் நல்ல பெஸ்ட்டான முறையில் நல்ல சிறப்பாக நமது அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்காக கொடுக்கறதுக்காக ஒரு முன்னெடுப்பாக எடுத்திருக்கோம். ஸோ அதற்கான இந்த இதுதான் நேர்மறை. நான் எப்போவுமே நம்ம பாசிட்டிவாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த டைட்டிலும் நேர்மறை அப்படின்னு கொடுத்துருக்கேன். இந்த நேர்மறை சேனல் ப்ரொஃபஸர் மாதவன் அப்படின்ற அந்த சேனலில் நீங்கள் பார்க்கலாம். நேர்மறை அப்படின்றத தினந்தோறும் நீட் தேர்வுக்கு உண்டான அந்த ஷார்ட்கட்ஸு அந்த மெசேஜஸ்லாம் கொடுக்கறதுக்காக பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ முதல்ல இதுதான் ஃபஸ்ட்டு இன்ட்ரோ. நான் நீட்டு இதுக்காக கொடுக்குறேன். நான் எம்எஸ்சி, எம்எட், எம்ஃபில், பிஹெச்டி முடிச்சிருக்கேன். ஸ்லெட்டு, நெட்டு எல்லாமே கிளியர் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கலை அறிவியல் கல்லூரியில் நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், ஜுவாலஜி டிபார்ட்மெண்ட்டில். ஸோ நமக்கு இந்த நீட்டு யூஜி 2026 பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம் அப்படின்னா நம்ம எப்படி தயார் பண்ணணும், ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா, முதல்ல ஒரு எக்ஸாம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அதற்கு உண்டான சிலபஸ் என்ன அப்படின்றத நம்ம முதல்ல செக் பண்ணணும். அப்போது ஃபஸ்ட்டு பாயிண்ட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, சிலபஸை தரவு பண்ணுறோம். சிலபஸ் என்ன, அப்போ ஒவ்வொரு வருஷமும் அப்டேட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க நீட்டில் சிலபஸ்ஸு. அப்போ இப்போ கூட என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சம் சேஞ்சஸ், பயாலஜியில் எதுவும் மாற்றம் கிடையாது. நீட்டு சிலபஸ் என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம தரவாக ஒரு முறைக்கு 2 முறை 3 முறை நம்ம சிலபஸ் நல்லா படிச்சுக்கணும். ஏன்னா சிலபஸ் எதெல்லாம் நமக்கு சிலபஸ் வருது அப்படின்றத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, சிலபஸுக்கு அடுத்தது நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸு, முந்தைய ஆண்டுகளில் கேட்கப்பட்ட கேள்விகள். முந்தைய ஆண்டுகளில் கேள்விகள் எப்படி கேட்டிருக்கிறாங்க, எந்தெந்த தலைப்புகள்லேருந்து கேள்விகள் அதிகமாக வந்திருக்குது, அப்போ கடினமான வினாக்கள் எந்த பகுதியிலேருந்து வந்திருக்குது, ஹார்ட் கொஸ்டின்ஸு, அப்போ சிம்பிளாக ஈஸியான கொஸ்டின்ஸு எதிலெல்லாம் வந்திருக்குது, ஈஸி கொஸ்டின்ஸு, இது எல்லாத்தையும் நம்ம அனலைசிஸ் பண்ணுறதுக்கு முந்தைய ஆண்டுகளில் கேட்கப்பட்ட கேள்விகளை எடுத்துக்கணும். அடுத்தது மூன்றாவதாக பார்த்தோம் அப்படின்னா, ரெஃபரன்ஸ் புக்ஸு நம்ம என்ன பண்ணுறது, என்ன படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பாங்க. ரெஃபரன்ஸ் புக்ஸு நிறைய ஸ்டடி மெட்டீரியல்ஸ், நிறைய நோட்ஸு, நிறைய நெட்லெல்லாம் அவைலபிளாக இருக்குது. நிறைய கொஷின் பேங்க்ஸ் எல்லாமே இருக்குது. அதனால் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது அந்த என்சிஇஆர்டியுடைய புக்கை லைன் பை லைனாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணாவே நமக்கு போதுமானது. அப்போ என்சிஆர்டி புக்கில் லைன் பை லைனாக நம்ம தரவு பண்ணாவே நிச்சயமாக நம்ம என்ன பண்ணலாம்னா நல்லா ஸ்கோர் பண்ணலாம். கண்டிப்பாக நம்ம வெற்றியின் பாதையில் நம்ம பயணிக்கிறோம் அப்படின்றது நம்மளே உணர்வோம். ஏன்னா நிறைய மெட்டீரியல்ஸு அவங்கவுங்களுடைய ஸ்டைலில் கொஷின் பேங்க்ஸ்லாம் பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட் ஆஃப் ஆல் புக்கில் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிடணும். இதுதான் தேர்டு. அடுத்தது ஃபோர்த்து, 4வது பாயிண்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ப்ராக்டிஸ். அப்போ நம்ம படிச்சிடுறோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். அப்போ அதை எப்படி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, கொஸ்டின்ஸ் எல்லாம் அதுக்கு வேணால் நம்ம என்ன பண்ணிக்கலாம், நிறைய நெட்டில் கிடைக்கக்கூடிய அந்த மாடல் கொஸ்டின்ஸு இது எல்லாமே நம்ம ப்ராக்டிஸ் எடுத்துக்கலாம். அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, சப்போஸ் ப்ராக்டிஸ் அப்போ நம்ம ஏதாவது டாப்பிக்கில் நம்ம ஹார்டாக ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், அதை ரிவிஷன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த டாபிக் நம்ம ரிவிஷன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மெத்தடில் நம்ம ஃபாலோ பண்ணாவே நிச்சயமாக நம்ம சக்ஸஸ் பண்ண முடியும். ஸோ வெல்கம் டு அவர் சேனல். எல்லாருமே உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நம்ம குழந்தைகளுக்காக மட்டும்தான் இதை நான் தயார் பண்ணி உங்களுடைய வெற்றிக்காக நானும் என்னுடைய பங்களிப்பை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் பண்ணியிருக்கோம். ஸோ நம்மளுடைய சேனலில் பார்த்தோம் அப்படின்னா, முதல்ல 2025 2025 என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இப்போ 2025 நம்ம ஒரு அனலைசிஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ்ன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, பாட்டனி அண்டு ஜுவாலஜி 2 சப்ஜெக்ட் இருக்குது இல்லையா பயாலஜியில். ஸோ அப்போது நம்ம கொஸ்டின்ஸ் பார்த்தோம் அப்படின்னா டோட்டலாக 45 கொஸ்டின்ஸ் பாட்னி, 45 கொஸ்டின்ஸு ஜுவாலஜி. ஸோ இப்படி தான் இது கொஸ்டினே வரும். ஆனால் நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு ஸ்டைலு ஃபாலோ பண்ணுவாங்க. ஏன்னா கோர் பேப்பர் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜெனட்டிக்ஸ்லாம் இருக்குது. ஸோ ஜெனட்டிக்ஸில் இருக்கக்கூடிய கேள்விகள் பார்த்தோம் அப்படின்னா அதை நம்ம பாட்னின்னு சொல்லலாம், ஜுவாலஜின்னு சொல்லலாம். அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, சம்டைம் பாட்னியில் கொஸ்டின்ஸ் அதிகமாக வந்திருக்குது, ஜுவாலஜியில் கொஸ்டின்ஸ் கம்மியாக வந்திருக்குது அப்படின்னா, நாட் லைக் தட். ஸோ எல்லாமே நமக்கு ஈவனாக 45 கொஸ்டின்ஸ் தான் கவர் பண்ணுற மாதிரி தான் கொஸ்டின் வரும். ஸோ அதனால் பாட்னியில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்மளுடைய இந்த பாட்னி டாப்பிக்கில் உங்களுக்கான வினாக்கள் 45 கொஸ்டின்ஸ் வரும்.
ஒரு கொஸ்டினுக்கு 4 மார்க், ஆக மொத்தம் 180 மார்க்ஸ் வந்து நீங்கள் பாட்னிக்கு உங்களுக்கு கவர் ஆகிடும், 180 மதிப்பெண்கள். ஸோ அதே போலவே வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஜுவாலஜியில் 45 கொஸ்டின்ஸ் வரும், 45 கேள்விகள், ஒரு கேள்விக்கு 4 மதிப்பெண்கள் என்றால் 180 மதிப்பெண்கள் வந்து விலங்கியலுக்கு வரும். அப்போது டோட்டலாக 180 + 180, அப்போது டோட்டல் மார்க்ஸு 360. அப்போது உங்களுக்கு பயாலஜிலேயே வந்து உங்களுக்கு 360 மார்க்கு, நமக்கு கிட்டத்தட்ட 360 மார்க்கு கிடச்சிடுது. இப்போ நம்ம 7.5 கோட்டாவில் பார்த்தோம் அப்படின்னா 7.5% இருக்கக்கூடிய இந்த கோட்டாவில் பார்த்தோம் அப்படின்னா 450 மதிப்பெண்களுக்கு மேலே எடுத்தால் தான் நம்ம எதிர்பார்க்க முடியும். எபோவ் 450 தான் நம்ம, ஏன்னா பிகினிங்கில் வந்து 7.5 கோட்டாவுக்கு வந்து கம்மியாக இருந்தது போட்டி. இப்போ எல்லாருமே வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, பசங்க எல்லாருமே வந்து படிக்க தொடங்கிட்டதால் 450 அண்ட் எபோவ் எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கான அந்த சீட் வந்து நிச்சயம் செய்யப்படும். அதனால் வந்து நமக்கு அந்த 450 மதிப்பெண்களில் கிட்டத்தட்ட 360 மார்க்கு நமக்கு பயாலஜிலே கவர் ஆகிடுது. அதனால் மோர் அண்ட் மோர் கான்சன்ட்ரேஷன் வந்து பயாலஜியில் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து வெற்றி கிடைக்கும். நம்மளுடைய சேனலில் முழுக்க பயாலஜி மட்டும்தான் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு உண்டான மதிப்பெண்கள் இந்த 360 இருக்கு இல்லையா, இந்த 360க்கு 360 இதுக்கான வழி என்னவோ அதுக்கான லைன் பை லைன் NCERT புக்கை நம்ம பார்க்க போகிறோம், எஸ்பெஷலி ஃபார் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ். சரி, இப்போது இதில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா கொஸ்டின்ஸ் வந்து 45 கொஸ்டின்ஸ்னு பார்த்துட்டோம். அடுத்தது கொஸ்டின்ஸுடைய லெவல் எப்படி இருக்கும், லெவல் ஆஃப் கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும். ஏன்னா இப்போ வினாக்கள் பொறுத்த வரைக்கும் நம்ம கொஸ்டின் வந்து எப்போவுமே ஈஸியாக கேட்டுற மாட்டாங்க, ரொம்ப ஹார்டாகவும் கேட்க மாட்டாங்க. அதனால் பெரும்பாலும் வந்து ஒரு 45% வினாக்கள் வந்து எளிமையான வினாக்களாகத்தான் இருக்கும். மீடியமான கொஸ்டின்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 35% இருக்கும். மீதி இருக்கக்கூடிய 20% வினாக்கள் தான் கடினமான வினாக்களாக இருக்கும். அப்போது இந்த 20% வினாக்களுக்கு நம்ம ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும், சரிங்களா. இது வந்து ஈஸியாக கிடைக்கக்கூடிய வினாக்கள் எல்லாமே வந்து NCERT புக்கில் லைன் பை லைனாக படித்தாக்க நம்ம என்ன பண்ணலாம், நிச்சயமாக லைன் பை லைன் ப்ரிப்பேர் பண்ணால் நிச்சயமாக நம்ம ஸ்கோர் பண்ணிடலாம் பயாலஜி பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால் வினாக்களுடைய லெவல் ஆஃப் கொஸ்டின் பார்த்தோன்னா ஈஸி கொஸ்டின், மீடியம் கொஸ்டின் அண்ட் ஹார்ட் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா நியர்லி 20% ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்துடும். ஸோ இது வந்து வினாக்கள் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம படிக்கிறப்பவே நம்ம தயார் பண்ணிக்கணும் அப்படின்றது தான். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் வைஸ் கொஸ்டின்ஸ். இப்போ ஸ்டாண்டர்ட் வைஸ் கொஸ்டின்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா 11th ஸ்டாண்டர்டு, அடுத்தது 12th ஸ்டாண்டர்டு. இப்போது சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா 11th பெரும்பாலும் வந்து கொஸ்டின்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 11th ஸ்டாண்டர்டை விட 12th ஸ்டாண்டர்டில் வினாக்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். 12ஆம் வகுப்பில் வரக்கூடிய பாடங்களில் இருந்து வினாக்கள் வந்து அதிகமாக இருக்கும். 2025 கேட்கப்பட்ட கேள்விகளில் 40 வினாக்கள் 11ஆம் வகுப்பில் இருந்தும் 50 வினாக்கள் வந்து +2 பாடப்புத்தகத்திலிருந்தும் கேட்கப்பட்டுள்ளது. அதனால் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா 2 புத்தகத்தையும் வந்து நம்ம தயார் பண்ணிடணும். ஸோ ஆனால் மோர் அண்ட் மோர் கான்சன்ட்ரேஷன் +2 புக்கில் கொஞ்சம் கூடுதலாகவே நம்ம பண்ணணும், ஏன்னா வினாக்கள் அதிகமாக வரதால். ஸோ இதுதான் வந்து ஸ்டாண்டர்ட் வைஸாக வரக்கூடிய வினாக்கள். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா டைப் ஆஃப் கொஸ்டின்ஸு. இப்போ டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எப்படி இந்த வினாக்கள்லாம் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி டைரக்ட் கொஸ்டின்ஸ் இருக்கும் நிறைய, வாட் இஸ் வாட் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போல்லாம் டைரெக்டாக கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறது கிடையாது. சிம்பிள் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மியர்லி ஒரு 50% வந்துடும், 50% வந்துடும். ஆனால் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸு வரும். ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 10% வினாக்கள் வந்து ஸ்டேட்மெண்ட்டு. அதிலே பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஸ்டேட்மெண்ட்டு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பேஜுக்கு இருக்கும், இந்த கொஸ்டினே வந்து ஒரு பக்கத்துக்கு அடங்கும். அதனால் வந்து மல்டிபிள் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 20% வந்துடும். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா அசர்ஷன் அண்டு ரீசன் கொஸ்டின்ஸு, அதாவது வந்து கூற்று, அந்த கூற்றுக்கான காரணம். இது வந்து என்னது கூற்று, இதுதான் வந்து இப்போ நிறைய கேள்விகள் வந்து கேட்குறாங்க. நிறைய வந்து கூற்று, அதற்கான காரணம். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா 4 வகையாக சொல்லுவாங்க. ஏ பி அப்படின்னு சொல்லிட்டு 2 கூற்று கொடுத்துட்டு ஏ என்பது கூற்றுன்னு கொடுத்துருவாங்க, பி வந்து கூற்றுக்கான காரணம் கொடுத்துருவாங்க. அப்போ காரணங்களில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன்ஸ் வந்து 4 ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. அப்போ என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கூற்று வந்து சரியான காரணம், அப்புறம் என்ன சொல்லுவாங்க ரெண்டுமே வந்து சரி அல்லது ஆனால் சரியான காரணம் அல்ல. இந்த மாதிரி வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொஷின் வந்து கன்ஃபியூஸ் பண்ணுற அளவுக்கு வந்து இந்த வினாக்கள் இருக்கும். அசஸ் அண்ட் ரீசனிங், கூற்று காரணம், அந்த கூற்றுக்கான காரணம் வந்து பொருத்தமானதாக இருக்குதா அல்லது பொருத்தம் அல்லாது இருக்குதா, இல்லை கூற்றுக்கான காரணம் வந்து சரியாக இருக்குது ஆனால் பொருத்தம் இல்லாமல் இருக்குது, அந்த மாதிரி
கொஷின்ஸ் வந்து இது நிறைய இந்த மாதிரி கேள்விகள் வந்து வருது. இப்போலாம் கிட்டத்தட்ட 5% கொஷின்ஸ் வந்து இது போன முறையே கேட்டிருக்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா மேட்ச் கொஸ்டின்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 12% வந்து மேட்ச் பேஸ் பண்ணி கேட்டுறாங்க. பொறுத்துக்கு அடிப்படையில் வினாக்கள் கேட்டுறாங்க. டயக்ராம் பேஸ்டு கொஸ்டின்ஸு படம் கொடுத்துட்டு கேட்குறாங்க. ஒரு 3% இல்லை 4% கொஸ்டின்ஸ். போன முறை பார்த்தீங்கன்னா 3 கொஸ்டின்ஸ் வந்து பயாலஜியில் பிக்சர் கொடுத்துட்டு அந்த பிக்சர்லேருந்து கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க. ஸோ அதனால் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா எந்த மாதிரி ஒன்றாலும் வினாக்கள் கேட்டாலும் அதுக்கு நம்ம பதில் கொடுக்குற வகையில் நம்ம தயார் பண்ணிக்கணும். ஏன்னா சிம்பிள் கொஸ்டின்ஸாக இருக்கலாம், அல்லது சிம்பிள் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கலாம், மல்டிபிள் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கலாம், கூற்று காரணமாக இருக்கலாம். அடுத்தது வந்து என்னது பொருத்தமானவற்றை தேர்வு செய்தல் அந்த மாதிரி இருக்கலாம். டயக்ராம் கொடுத்துட்டும் கேட்கலாம். அதனால் இது எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் எந்த மாதிரியான வினாக்கள் வரும் அப்படின்ட்டு. இது வந்து நம்ம கண்டென்ட்டு 11th புக்கு. இப்போ 11th புக்கில் பார்த்தோம் அப்படின்னா எப்போவுமே வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா கடினமான வினாக்கள் அதிகமாக கேட்கக்கூடிய பாடங்களை தான் வந்து நம்ம முதல்ல தயார் பண்ணணும். ஈஸியான புக்கு சாப்டர்ஸ் வந்து நம்ம கடைசியாக படிச்சிக்கணும். இப்போ நம்ம 11th புக்கில் பார்த்தோம் அப்படின்னா இந்த இதில் பார்த்தீங்கன்னா பயாலஜிக்கல் கிளாஸிஃபிகேஷன்லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க. அடுத்தது பாருங்கள் பிளான்ட் கிங்டம். ஸோ பிளான்ட் கிங்டம்லேருந்து பார்த்தீங்கன்னா 5 கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க. ஸோ அப்போது பிளான்ட் கிங்டம் ஃபஸ்ட்டு படிக்க தொடங்கணும் நம்ம. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா அனிமல் கிங்டம், விலங்கு உலகம்னு சொல்லுவோம் இல்லையா, தாவர உலகம், விலங்கு உலகம். அப்போ விலங்கு உலகம்ல பார்த்தீங்கன்னா 4 வினாக்கள் கேட்டுக்கிறாங்க. அப்போ 4 × 4 2 16. அப்போ அந்த பாடத்தை நம்ம நல்லா தரவு பண்ணிட்டோம் அப்படின்னா அப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம் 16 மார்க் எடுத்துட்டோம். அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா டோட்டலாக 360க்கு நம்ம ஒரு கேல்குலேஷன் போட்டுக்கணும் 360 மதிப்பெண்களுக்கு. இப்போ இதை நல்லா படிச்சிட்டோம் அப்படின்னா இந்த கிங்டமை 5 × 4 அப்போ நம்ம எவ்வளோ மார்க் படிச்சிட்டோம் 20 மார்க் படிச்சிட்டோம். அப்போ நம்ம ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே போய்கிட்டே இருக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மார்பாலஜி ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 3 கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க. பூக்கும் தாவரங்களுடைய உருவமைப்பியல். அடுத்தது பார்த்திங்கன்னா அனாட்டமி ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸு ஒரு கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க. ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஆர்கனைசேஷன் இன் அனிமல்ஸ் பார்த்திங்கன்னா 4 கேள்விகள் கேட்டுருக்கிறாங்க. அப்போ இதுலேயும் பார்த்திங்கன்னா அதிகமாக 4 × 4 16. அப்போ இதுக்கு நம்ம அதிகமாக இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணும். அப்போது எதெல்லாம் வந்து 4 கொஸ்டின்ஸ் 5 கொஸ்டின்ஸ் வந்திருக்குதோ அந்த டாப்பிக்லாம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா முக்கியத்துவம் கொடுத்து முதல்ல படிச்சிடணும். ஈஸியான 1 மதிப்பெண்கள் இந்த 2 மதிப்பெண்கள் கேட்கறதால அப்புறம் படிச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா யூனிட் ஆஃப் லைஃப் செல்லு 5 வினாக்கள் கேட்டுக்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பயோ மாலிக்யூல்ஸ் உயிர் மூலக்கூறுகளில் 4 வினாக்கள் கேட்டுக்கிறாங்க. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஏதாச்சு இதில் 20 மார்க்கு, இதில் 16 மார்க்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த டாப்பிக்கை நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துட்டு எதெல்லாம் அதிகமான மதிப்பெண்கள் கேட்குறாங்களோ அந்த தலைப்பெலாம் நம்ம என்ன பண்ணோம் முதல்ல படிக்க தொடங்கிடணும் அப்படின்றது தான். சரி, அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இதனுடைய கண்டினியூஷனு இப்போ யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3. அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா யூனிட் 4, யூனிட் 5 வரைக்கும் வரும் 11th புக்கில். அப்போ 11th புக்கில் கேட்டிருக்க கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா மொத்தம் நமக்கு போன வருஷம் எவ்வளோ கேட்டிருக்காங்க 40 வினாக்கள் கேட்டுக்கிறாங்க. 11th பாட புத்தகத்திலிருந்து 40 வினாக்கள் கேட்டிருக்கிறாங்க. அதில் இது பார்த்தீங்கன்னா அதிகமான வினாக்கள் வந்த டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா யூனிட் 5ல் இந்த கெமிக்கல் கோஆர்டினேஷன் வரும். நாளமில்லா சுரப்பு மண்டலம் இதெல்லாம் வரும். கெமிக்கல் கோஆர்டினேஷனில் 4 வினாக்கள் கேட்டுக்கிறாங்க. அப்போ இதுக்கு 16 மதிப்பெண்கள் இருக்குது. அப்போது எத்தனை சாப்டரில் வந்து நமக்கு யூனிட்டில் வந்து அதிகமான வினாக்கள் வருதோ அதுதான் நம்ம முதல்ல படிக்கணும். ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இது 11th புக்கு 40 கொஸ்டின்ஸு. அடுத்தது +2 புக்கு பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து நம்ம நிறைய கொஸ்டின்ஸ் ஏன்னா 50 கொஸ்டின் கேட்டுக்கிறதா சொன்னோம் இல்லையா 50 கொஸ்டின்ஸு. இதில் பார்த்தோம் அப்படின்னா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன் ஃப்ளவரிங் பிளான்ஸில் பார்த்தீங்கன்னா 5 வினாக்கள் கேட்டுக்கிறாங்க. அப்போது 20 மார்க்ஸ் இருக்குது. ஹியூமன் ரீப்ரொடக்ஷனில் பார்த்தீங்கன்னா 5 கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிறாங்க. அப்போ இதில் 20 மார்க்ஸ் இருக்குது. அடுத்தது முக்கியமானது பார்த்தோம் அப்படின்னா 7 கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க. மாலிகுலார் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். அப்போது மூலக்கூறு அடிப்படையிலான இன்ஹெரிட்டன்ஸில் பார்த்தீங்கன்னா 7 கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிறாங்க. அப்போ 7 கொஸ்டின்ஸுன்றதால இதை நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணணும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணும். சரியா, இன்ஹெரிட்டன்ஸ் மரபு பண்புகள் கடத்தப்படுதல் இதெல்லாம் ஜெனடிக்ஸில். அடுத்தது வந்து ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸில் பார்த்தீங்கன்னா 4 வினாக்கள் கேட்டுருக்கிறாங்க. மைக்ரோப்ஸ் இன் ஹியூமன் வெல்ஃபேர் நுண்ணுயிரிகள் மனித நலனில் உள்ள நுண்ணுயிரிகள் அதில் 4 மதிப்பெண் கேட்டுருக்காங்க. அப்போது எந்தெந்த டாப்பிக்லாம் நமக்கு அதிகமாக மதிப்பெண்கள் வருதோ அந்த தலைப்பெலாம் நம்ம என்ன பண்ணோம் முதல்ல ப்ரிப்பேர் பண்ணிடணும். ஈஸியான தலைப்புகளை வந்து நம்ம பின்னாடி படிச்சுக்கலாம். எப்போவுமே நம்ம அப்படி படிக்கிறது தான் ஈஸியாக கரெக்டாக இருக்கும். ஸோ அடுத்தது இதனுடைய கண்டினியூஷன் இது பார்த்திங்கன்னா 11th புக்கில் 5 யூனிட்ஸ் போயிடும். 6th யூனிட்டு, 7th யூனிட்டு, 8th யூனிட்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா 9th 10th யூனிட்டு 10 யூனிட் தான் வரும். இப்போ இந்த 9th 10th யூனிட்டில் பார்த்தோம் அப்படின்னா இதில் அதே போலவே வந்து பயோடெக்னாலஜி
பிரின்சிபல்ஸ் அண்ட் ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா 6 வினாக்கள் கேட்டுக்கிறாங்க. உயிரி தொழில்நுட்பவியல்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த உயிரி தொழில்நுட்பங்களுடைய பயன்பாடுகள் அப்ளிகேஷன்ஸில் பார்த்தோம் அப்படின்னா 5 வினாக்கள் கேட்டிருக்கிறாங்க. அதே போல் ஈகாலஜியில் பார்த்தீங்கன்னா ஆர்கானிசம் பாப்புலேஷன்ஸில் 3 வினாக்கள் கேட்டுக்கிறாங்க. ஈகோ சிஸ்டமில் 4 வினாக்கள் கேட்டுக்கிறாங்க. அப்போ எது எதெல்லாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றத நம்ம இந்த மதிப்பெண்களை வச்சு பார்த்துக்கிட்டு இது 50 கொஷின்ஸ் கேட்டுக்கிறாங்க. போன வருஷம் 2025 மொத்தம் எத்தனை +2 NCERT புக்கிலேருந்து 50 வினாக்கள் கேட்டுக்கிறாங்க. ஸோ அப்போது கூடுமான வரைக்கும் நம்ம இதை அடிப்படையாக வச்சு நம்ம எந்தெந்த டாபிக் எப்பப்போ படிக்கணும் அப்படின்னு நம்ம படித்தோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஸோ தமிழ்நாட்டில் பார்த்தோம் அப்படின்னா இந்த நீட்டு இந்த நீட்டு 7.5 அப்படின்றது வந்து ஒரு வரம். ஏன்னா வந்து அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்காக அரசாங்கம் நம்ம தமிழ்நாடு அரசு வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னா மாணவர்களுடைய நலனை கருத்தில் கொண்டு அவர்களும் வந்து அந்த மருத்துவ கனவு நினைவாகணும் அப்படின்றதுக்காக நீட்டு யூஜி 7.5% அப்படின்றது வந்து அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் 6ஆவதுலேருந்து 12ஆவது வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்காக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதில் பார்த்தோன்னா நீட் தேர்வில் நம்ம கிட்டத்தட்ட வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதான் 450 மதிப்பெண்கள் அல்லது அதற்கு மேல் எடுத்தால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும், இந்த 7.5லையும் வந்து இடஒதுக்கீடு வந்து நம்ம எதிர்பார்க்க முடியும். ஸோ அதனால் மாணவர்கள் வந்து இதை கருத்தில் கொண்டு அதற்கேற்றவாறு தங்களை தயார்படுத்தி கொள்ளணும். சரி, எவ்வளோ தான் சார் மினிமம் மார்க்கு பாஸ் மார்க்கு அப்படின்னு நம்ம கணக்கு பண்ணுறோம் அப்படின்னா பர்சன்டைல் அப்படின்றத வச்சு சொல்லுவாங்க. அந்த பர்சன்டைல் வந்து ஒவ்வொரு வருஷமும் மாறும். ஸோ அந்த பர்சன்டைல் வந்து ஒவ்வொரு வருஷத்துக்கும் சேஞ்ச் ஆகும். அப்போ பர்சன்டைல் இவ்வளோ தான் அப்படின்னு சொல்ல முடியாது. எவ்வளோ பேர் எழுதுகிறாங்களோ நம்பர் ஆஃப் கேண்டிடேட்டை பொறுத்து இந்த பர்சன்டைல் மாறும். சரிங்களா? ஆனால் ஆவரேஜாக தோராயமாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா சேஃபர் சைட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 140 மதிப்பெண்களுக்கு மேலே எடுத்தால் தான் மினிமம் மார்க்குன்றது. அது சீட்டுக்கான கன்ஃபர்மேஷன் கிடையாது. தட் இஸ் மினிமம் மார்க்ஸ் ஃபார் நீட்டுக்கு வந்து 140 அண்டு எபோவ் 140 அப்படின்னா வந்து அதுதான் மினிமம் மார்க்கு. ஸோ ஆனால் நம்ம அரசு பள்ளியில் படித்த மாணவர்களாக இருந்தாலும் 450 மதிப்பெண்களுக்கு மேலே எடுத்தால் தான் நமக்கான இடம் வந்து என்னாகும், உறுதி செய்யப்படும். ஸோ அதை கருத்தில் கொண்டு தான் நம்ம என்ன பண்ணோம், ப்ரிப்பேர் பண்ணுறதை வந்து வச்சுக்கணும். ஏன்னா பயாலஜியில் 360ன்ற டார்கெட்லேயே நீங்கள் படிச்சிங்கனாவே உங்களுக்கு ஈஸியாக நம்ம என்ன பண்ணலாம், இதில் ஸ்கோர் பண்ணலாம். ஏன்னா வினாக்களும் வந்து போன முறைலாம் இயற்பியல்லாம் கொஞ்சம் கடினமாக கேட்டதாக சொல்லிலாம் மாணவர்கள் சொன்னாங்க. அதனால் பயாலஜியில் ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு இது ஒரு எளிமையான ஒரு பாடமாகவும் இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். ஸோ அதனால் இது எல்லாத்தையும் ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு நம்ம அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய அந்த குழந்தைகளுக்காக, தமிழ் வழியில் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்காக நம்மளுடைய சேனலில் டெய்லி ஒரு அப்டேட்ஸு, ஒரு ஷார்ட்கட்ஸு இது எல்லாமே நம்ம கொடுக்கறது அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்கிறோம். ஸோ அதனால் விருப்பம் அல்ல, நல்ல மார்க்கு பயாலஜியில் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்ற அந்த மாணவர்கள் வந்து நம்ம சேனலில் கொடுக்கக்கூடிய தகவல்களை ஃபாலோ பண்ணி படிச்சுக்கலாம். அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணலாம், உங்களுக்கு நீங்கள் கமெண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த கமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இன்னும் நல்ல கண்டென்ட் வந்து நம்ம தயார் செஞ்சு நம்ம மாணவர்களுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.